Hey, hello, welcome to Bellebeauty Box. நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட் பார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, டூ அண்ட் டூ நாட், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது நம்ம பாடியில் வந்துட்டு நிறையா டார்க் ஸ்பாட் ஏரியாஸ் வந்து இருக்கும். அண்ட்ராம்ஸ், நம்ம நெக், அதுக்கப்புறம் இன்னர் வியர் பண்ணுற இடத்துல, ப்ரைவேட் பார்ட்ஸ், இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும். ஸோ அந்த டார்க்னஸை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம சில ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது பேக் போடுவோம். இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கூட சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாது, அது பண்ணுறது சேஃபாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது டார்க்னஸ் இருக்கிற ஏரியா என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அண்ட்ராம்ஸில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் நெக் ஏரியாஸில், இல்லை நீங்கள் மேலே இன்னர் வியர் பண்ணுற இடத்துல எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அந்த இடங்களில் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அந்த டார்க்னஸை கிளியர் பண்ணுறீங்க. அது வந்து ஹோம் ரெமடியாக இருக்கட்டும், இல்லை கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கொண்டு போகாது. நீங்கள் இன்கேஸ் ரொம்ப கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து தரப்போகிறதில்ல, கிட்டத்தட்ட சேஃப் தான். பட் ப்ரைவேட் பார்ட்டில் அப்படிங்கிறப்ப வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பார்ட்டில் வந்துட்டு டார்க்னஸ் வந்து இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்டிஸ் வியர் பண்ணுற இடத்துல அந்த சைடு ஏரியாஸில் வந்துட்டு உங்களுக்கு டார்க்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் வந்துட்டு ஒரு பேக் போடலாம், ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம், இல்லை கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே ரொம்ப கெமிக்கல் ஜாஸ்தியாக உள்ளது எடுத்துக்கக்கூடாது, மைல்டாக உள்ளது தான் நீங்கள் எடுத்துக்கட்டும். ஈவன் நீங்கள் ஹோம் ரெமெடி பண்ணுறதா இருந்தால் கூட மைல்டான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்டர்னலாக தான் இது பண்ணணும். ரொம்ப க்ளோஸ் டு ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கக்கூடாது. டூ க்ளோஸ் டு ப்ரைவேட் பார்ட் நான் வந்து சொல்கிறது உங்கள் வெஜைனல் ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பேக் போடுறதா இருக்கட்டும், ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் வெஜைனல் ஏரியாவில் நீங்கள் இதெல்லாம் பண்ணவே கூடாது. முக்கியமாக வந்து அந்த ஏரியாவில் வந்துட்டு நீங்கள் சோப் யூஸ் பண்ணுறதே அவாய்ட் பண்ணணும். அந்த பர்ஃப்யூம் சோப்லாம் வந்துட்டு நீங்கள் சுத்தமாக அந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது. மைல்டான சோப் வந்துட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் இப்போது நிறைய பியூட்டி டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம், உங்கள் டார்க்னஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டூ க்ளோஸ் டு ப்ரைவேட் பார்ட் இல்லை, உங்கள் வெஜைனல் ஏரியா இல்லை, எக்ஸ்டர்னல் ஏரியா, அதாவது நீங்கள் பேண்டிஸ் வியர் பண்ணுற ஏரியாஸ், அந்த சைடு ஏரியாஸில் டார்க்னஸ் இருக்கும், அங்கே வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் அதை தாண்டி ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யாராவது சொல்கிறாங்க, யாரோ அட்வைஸ் பண்ணாங்க, அதனால நான் யூஸ் பண்ணேன் அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமும் அந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணவே கூடாது. அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய க்ரீம்ஸ் வந்துடுச்சு. க்ரீம் அப்ளை பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துடுச்சு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் உங்கள் ப்ரைவேட் பார்ட்டில் யூஸ் பண்ணாதீங்க, இட்ஸ் அன்சேஃப். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரேசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஹேர் எந்த சைட் க்ரோத் ஆகிருக்கோ அந்த சைட்லேருந்து யூஸ் பண்ணுங்கள், ஆப்போசிட் டைரெக்ஷனில் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் ஆகி அந்த இடத்துல வந்து நிறையா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அதுவும் அன்சேஃப் தான். தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜைனல் ஏரியா வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கணுங்கிறதுக்காக வந்து டர்மரிக் பவுடர் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா பியூட்டி டிப்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க யூடியூப்பில். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணால் தான் வந்து ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா போய். வெஜைனல் ஏரியாவில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அந்த மாதிரியான இடங்களில் வந்து டர்மரிக் பவுடர் வந்து யூஸ் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து டார்க் ஏரியா வந்து உங்களுக்கு இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், எனக்கு லைட்டாக தான் வந்து அந்த ஏரியாஸ் வந்து டார்க்காக இருக்குது, இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஆல்ரெடி ஜாஸ்தியாக இருக்குது, பட் நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இனிமேல் அந்த விஷயம் வந்து மெயின்டைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப டார்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு இதை எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்ப வெட்டாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து ஃபங்கல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், பாக்டீரியாஸ்
ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வெட்டாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஏரியா வந்து டார்க் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. எப்போவுமே நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டன் டிஷ்யூ ஆர் காட்டன் டவல் வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்க, அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேண்டீஸ் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்போவுமே அந்த இடத்த கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கோங்க. வெட்டாக இருக்கிறத விட ட்ரையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வெட்டாக வச்சுக்காதீங்க எப்போவுமே. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போதும் சரி, இல்லை நார்மல் டைமில் கூட அப்பப்போ போய் நீங்கள் வந்து காட்டன் டிஷ்யூ ஆர் காட்டன் டவல் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேண்டீஸ் வியர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டார்க்னஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதாவது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாமல் கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல நேச்சுரலாகவே வந்துட்டு குட் சைட் அண்ட் பேட் சைடுன்னு 2 டைப் இருக்குது. நம்ம இன்டர்னலாக எடுத்துக்கக்கூடிய விஷயங்களை, நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை எக்ஸ்டர்னலாக வெளியேற்றிடும். இது நம்ம உடம்புல நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி தான் நம்ம ப்ரைவேட் பார்ட் வெஜைனல் ஏரியாலையும் குட் பாக்டீரியா அண்ட் பேட் பாக்டீரியான்னு 2 டைப் இருக்குது. இந்த பேட் பாக்டீரியாவை குட் பாக்டீரியா வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணி வெளியில் தள்ளிடும். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலாக நம்ம உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது நம்ம தனிப்பட்டு எதுவும் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த டர்மரிக் பவுடர் அப்ளை பண்ணுறது, தேவையில்லாத அன்வான்ட் க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நேச்சுரலாகவே விட்டுருங்க. அதை அன்நேச்சுரலாக மாற்றி அன்சேஃபாக மாற்றிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி நான் அந்த டாபிக் எடுக்கிறதுக்கு ரீசனே வந்துட்டு என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நிறையா டிப்ஸ் வந்து சொல்கிறீங்க, நல்லா இருக்குது, பட் ப்ரைவேட் பார்ட்டில் வந்துட்டு டார்க்னஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து டிப் சொல்கிறது வந்து ஈஸி, அதை பண்ணுறதும் ஈஸி, பட் அந்த ஏரியாவில் நம்ம பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறது தான் முக்கியமான விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறது ஓகே, பர்டிகுலர் வெஜைனல் ஏரியா சைடு நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஈவன் ஹோம் ரெமெடியாக இருந்தால் கூட ரொம்ப ஹெவியான விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதே மாதிரி ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக வந்துட்டு கர்ட் நிறையா எடுத்துக்கோங்க. தயிர் அந்த மாதிரி மோர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ப்ரோ பாக்டீரியாஸ் ஜாஸ்தியாக இருக்கனால உங்கள் வெஜைனல் ஏரியாவுக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது, குட் பாக்டீரியாஸை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரைவேட் பார்ட் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அந்த டிப்ஸ் பார்த்தேன், இந்த டிப்ஸ் பார்த்தேன், அதில் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தேவையில்லாமல் பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோடய அட்வைஸ். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.